ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு 2.1 ஆம்ப்பு 2.1 ஆம்பில் நல்லா ஹெவியான ஆம்ப்பாகவே வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பவராக இருக்கும். அந்த பேஸும் சரி, அந்த வாய்ஸும் சரி நல்லா டெப்த்தாகவே உங்களுக்கு கேட்கும். ஃப்ரண்ட் லுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் ஷீட் போட்டுக்கிற அக்ரிலிக் ஷீட்டு. இது வந்து கஸ்டமர் சாய்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எப்பயும் போல் வந்து கண்ட்ரோல் இருக்கும். அந்த கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு அந்த 5.1 கண்ட்ரோலும் எதுவும் ஒர்க் ஆகாது. ஏன்னா அது 5.1 கிடையாது, லெஃப்ட் 2.1ல அந்த ஃப்ரண்ட் கண்ட்ரோலும் உங்களுக்கு சென்டரும் ஃப்ரண்ட் கண்ட்ரோல் ஒர்க் ஆகும். மாஸ்டர் வால்யூமு, சப் கண்ட்ரோலு, பேஸு, ட்ரிபிளு. அந்த சரவுண்டுக்கும் ரேர் வால்யூமும் சென்டர் வால்யூமும் எம்டியாக தான் இருக்கும். இன்டீரியரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 குமார் ஆடியோஸோட 2 போர்டு யூஸ் பண்ணிருப்போம். 4TR. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டு வந்து ஸ்டீரியோவும், ஒரு போர்டு வந்து பிரிட்ஜ்டு மோனோவும் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஸ்டீரியோ போர்டு வாங்கி நம்ம பிரிட்ஜ்டு மோனோவும் கன்வெர்ட் பண்ணிருப்போம். ட்ரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஹெவியான ட்ரான்ஸ்ஃபார், ஒன்லி ஒரிஜினல் காப்பரு. இது பார்த்திங்கன்னா கம்பெனி பார்த்திங்கன்னா நம்ம கிங்கரில் சொல்லி நம்ம வாங்கியிருப்போம். குவாலிட்டியாகவே உங்களுக்கு இருக்கும். நல்லா ஆம்பியர், பக்காவான ஆம்பியர் உங்களுக்கு கிடைக்கும். பவர் பேட்டரி பார்த்திங்கன்னா நம்ம 4 கெப்பாசிட்டர் போட்டிருப்போம். நல்லா பேஸ் நல்லா பஞ்ச் இருக்கிறதுனால ஒரு 4 கெப்பாசிட்டர் அதுமாரி போட்டிருப்போம். 12 வோல்ட் செக்ஷன் தனியாக வச்சுருப்போம். லைட்டுக்கு எல்லாம் தனித்தனியாக வச்சுருப்போம். ப்ரீ செக்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்ரீபிடி யூஸ் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் வசந்தடியோட சபரி யூஸ் பண்ணிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4TR தான், 6 லீஃப் தான் வரும். நம்ம 8 சிங்கிளாக கழட்டிட்டு குமார் ஏடிஸ்க்கு 10 லீஃப் போட்டிருக்கிறோம். பக்காவான ரிசல்ட்டாக இருக்கும். ஹீட் இஷ்யூஸ் அதிகமாக இருக்காது. அப்படி வந்தாலும் உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. அந்த அளவுக்கு தான் நம்ம பார்த்து ஒவ்வொன்றும் ஐடென்டிஃபை பண்ணி பண்ணிருப்போம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு தறிப்பட்டறைக்கு சூப்பராகவே ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வியூ மீட்டருக்காக ஒரு 2 சேனல் கெயின் யூஸ் பண்ணிருப்போம். இப்போ வியூ மீட்ரு வந்து டேரெக்டாக வந்து நம்ம அந்த சிக்னல் லைனில் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா வந்து அது பிரச்சனை வரும். அதனால் அப்படி யூஸ் பண்ணிருப்போம். லைட்டுக்காக வந்து நம்ம ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சுருப்போம். ஏன்னா கஸ்டமர் வந்து அந்த லைட்டுக்கு கேட்டாங்க. கஸ்டமரு விருப்பத்துக்கேற்ப நம்ம அந்த சுவிட்செல்லாம் வச்சுருப்போம். உங்களுக்கு ரிசல்ட் வைஸ்ன்னு பார்த்தாவே உங்களுக்கு குறைய சொல்ல முடியாது. அந்தளவு பக்காவாகவே இருக்கும். குமார் ஆடியோஸ் போர்டு தான், நான் சொல்லவே தேவையில்ல. ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து ஸ்பீக்கர் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா 2 12 இன்ச்சு, ஒரு 12 இன்ச் சப்வூஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். அதிகபட்சம்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 12 இன்ச் யூஸ் பண்ணலாம். அதில் ஒரு சைடுக்கு 2 போட்டுக்கலாம். லெஃப்ட்டில் 2, ரைட்டில் 2 போட்டுக்கிட்டு சப்பு பார்த்திங்கன்னா 15 இன்ச் வரைக்குமே இதை சப்போர்ட் பண்ணுறோம். நல்லா ஹெவியான பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். அதுமாரி தான் நம்ம பண்ணிருப்போம். இது வந்து அவுட்டோருக்கு யூஸ் பண்ணலாம். அவுட்டோருக்கு வச்சுருந்தா உங்களுக்கு 4 12 இன்ச்சு நல்லா பக்காவாக இருக்கும். என் கடைக்கு வெளியே ஒரு 4 12 இன்ச்சு வேலூர் ஸ்பீக்கரும்பாங்க, மைக் செட்டு ஸ்பீக்கர் தான், அதை வச்சுருப்பேன். அதை வச்சு தான் நான் அதை ரன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. சப்பு பார்த்திங்கன்னா வந்து 2 JBL லோட் பண்ணேன். JBL கிடையாது, 2 சவுண்ட் பேட் சப்பு, நான் யூஸ் பண்ணுற சப்பு இது ரோல் பண்ணேன். சூப்பராகவே இருந்துச்சு. எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி போர்டு வந்து பகாரியாவில் நம்ம போட்டிருப்போம். நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும் உங்களுக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். சின்னதாக ஒரு சாங் ப்ளே பண்ணிட்டு கேட்டுக்கோங்க.